அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். த ஜென்ரல் டிராஃபிக் டைரக்டரேட் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமான தகவலையும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத் ஏர்வேஸ் ஸ்டார்ட் ஆப்ரேஷன் டுடே இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அது சம்பந்தமான முக்கியமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாரு சிஇஓ அப்துல் வஹாப் அல் ஷாத்தி. டெர்மினலில் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா த டைரக்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அனைத்து ஃப்ளைட்டுகளையும் வெளிநாட்டு ஃப்ளைட்டுகளையும் பாதுகாப்பான முறையிலையும் அவங்களுடைய அந்த நேர அடிப்படைகள் ஷெட்யூல் எல்லாத்தையுமே செட் பண்ணி இறக்கி, அதாவது தரையிறக்கி மறுபடியும் வழி அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை வெகு துரிதமாக செயல்படுத்தி வருவதாகவும், இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாள் சரியா ஒரு ஃப்ளைட்டு தான் கொடுப்பாங்க. அதாவது ஏர் இந்தியாவாக இருக்கலாம், யாலங்காவாக இருக்கலாம், எத்திஹாத்தாக இருக்கலாம், ஆகாஷாவாக இருக்கலாம், இன்னும் சில அரபு நாடுகள் அல்லாத ஃப்ளைட் இருக்கு இல்லையா. எப்படியுமே அரபு நாட்டு ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் முக்கியத்துவம் இருக்கும். வெளிநாட்டு ஃப்ளைட்டுகளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை விட ஒரு படி குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்திஹாத், ஏர் அரேபியா, எமிரேட்ஸ் இந்த மாதிரியான ஃப்ளைட்டுகள் கனெக்டிங் ஃப்ளைட், அதாவது இங்கேருந்து போய் இன்னொரு நாட்டுக்கு போய் இன்னொரு நாட்டிலேருந்து தான் நாட்டுக்கு போகும், இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ. ஆனால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 90, 80, 85, 110 அந்த மாதிரி ரேட்டுக்கெல்லாம் டிக்கெட்டுகள் வந்து இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிட்டு வருது. டிக்கெட் போடுறவங்க டிக்கெட் ப்ரைஸ் என்னையே போட சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் போட முடியாது மக்களே. டிக்கெட் ப்ரைஸ் இந்த யார் போட்டாலும் சரிதான். இந்த செகண்ட் போட்டுட்டு அடுத்த செகண்ட் நான் வீடியோ இங்கே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணும்போது ரேட்டு மாறிடும். 110 தினாருக்கு இந்த ஃப்ளைட்டில் இந்த ரேட்டுக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னு நான் போட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தா ஒன்று 90 தினாராக இருக்கும், இல்லாட்டி 150 தினாராக இருக்கும். ரேட்டு வந்து நிர்ணயமே இல்லாத ஒன்று டிக்கெட் ரேட்டு. அதனால் அது போய் அது வேஸ்ட்டு, போடவே முடியாது, போடுறதுல ஃபாய்தாவே இல்லை. நான் டிக்கெட் அப்படின்னா லைவை போட்டுக்கிட்டு லைவ்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கணும், இந்த ரேட் வந்துருக்குது டக்குன்னு புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே புக் பண்ணி உடனே ரெடி அப்படி தான். அதை விட்டுட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டு அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அது பார்த்து அதுக்கப்புறம் போய் அங்கே விசாரிக்கும் போது விடிஞ்சிடும். அதால் டிக்கெட் போட சொல்லாதீங்க. டிக்கெட் ப்ரைஸ் போடுறதுல எந்த ஒரு பலனுமே இல்லை, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் டிரைவர்களுக்கான இந்த தகவலை வந்து கோயத்துடைய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவல் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். கனரக வாகன ஓட்டுநர்கள், இது உங்களுக்கான பதிவு. இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து ஓட்டத்தை எளிதாக்கவும் நெரிசலை குறைக்கவும் உச்ச நேரங்களில் அனைத்து சாலைகளிலும் லாரிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக பொது போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. 9/1 முதல் 6/14 வரையிலான காலகட்டம், அதாவது காலை 6:30 மணியில் இருந்து காலை 6:30 இருந்து காலை 9 மணி வரைக்கும் லாரிகள் செல்ல தடை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலை நேரம் மதியம் 12:30 இருந்து மாலை 3:30 மணி வரைக்கும், அதாவது காலையில் பார்த்திங்கன்னா விடிய காலையில் 6:30 இருந்து 9 மணி வரைக்கும் லாரிகள் போக தடை. அதுக்கு பிற்பாடு நீங்கள் போகலாம். அதே மாதிரி 12:30 இருந்து மதியானம் 12:30 3:30 மணி வரைக்கும் 3:30 மணி வரைக்கும் 12:30 3:30 லாரிகள் ஓட்டக்கூடாது, தடை செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி 6ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 8ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டம் மாலை நேரம், அதாவது மதியம் 12:30 முதல் 3:30 மணி வரை மாலையில் மட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. போக்குவரத்து சீராக நடைபெறுவதையும் சாலைகளில் சாலை பயனாளிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக லாரி ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட நேரங்களை கடைபிடிக்குமாறு பொது போக்குவரத்து இயக்குநரகம் வலியுறுத்துள்ளது. எனவே நான் இந்த ஷெடியூலையும் போடுறேன், நியூஸில் ஃபாலோ பண்ணுங்கள். டிரைவர்ஸ் ரொம்ப கவனம். உங்களுக்கு தெரிஞ்ச லாரி ஓட்டக்கூடிய டிரைவர்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரி அப்டேட்ஸ் வருது அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிய தரேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்டையும் மறக்காமல் பதிவிட்டுட்டு போங்க. الحمد لله أن اليوم ابتدى مطار تي 4 يستقبل الشركات العربية والأجنبية والخليجية. ابتداء من اليوم الساعة 1 راح تكون أول رحلة لإيجيبت إير، وبعدين على الساعة 5:30 فلاي دبي، وبإذن الله في تنسيق مع الإدارة العامة للطيران المدني لزيادة الرحلات للشركات الأجنبية في التي 4. طبعا أحب أطمن المسافرين خطوط الكويتية والشركات الأخرى أن موظفينا قادرين على استيعاب العدد وتسهيل إجراءات التشيكن والبوردنج والوصول إن شاء الله بإذن الله إلى مطار الكويت مرة أخرى، ولا راح يصير في أي تأخير أو أي خلل في أمور أو تواجد الشركات مع الشركة الكويتية في مطار تي 4. وموظفينا على قدر من الاحترافية عالية لتسهيل أمور المسافرين بإذن الله. جميع الرحلات الخليجية والأجنبية والعربية من مطار مبنى الركاب 4 مثل ما قاعد تشوف ويانا استئناف الرحلات في أول رحلات مصر للطيران في قدومها إلى مبنى الركاب 4 وفق الرحلات والإجراءات التشغيلية المطلوبة والرحلات المجدولة من إدارة النقل الجوي، التزاما في توجيهات رئيس الهيئة العامة للطيران المدني في الخطة التشغيلية المتكاملة لإعادة تشغيل جميع الشركات الطيران من مبنى ركاب 4، ولله الحمد توافقا مع الإجراءات الأمن والتسهيلات والجودة وخطة الطوارئ المعمول فيها المعتمدة من الدفاع المدني. تم استئناف تشغيل جميع الرحلات الأجنبية من مبنى ركاب تي 4.